ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சது தான் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெத்திலி மீன் 1/2 கிலோ இருக்கும். அதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த மசாலா கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனோட ஃபுல்லாகவே பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த மசாலா மீனில் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீன் உடையாமல் வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், மீன் உடையாது. ஃபஸ்ட்டு 2 விட்டு பாருங்கள், உடையாமல் இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மீன் நல்லா வந்திருக்கு, உடையலை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்